முழு அடைப்பும் போராட்டம் குறித்து மேலும் பல தகவல்களை தருவதற்காக நம்ம செய்தியாளர் மிருணாளினி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மிருணாளினி, சென்னையில் நீங்க இப்ப குறிப்பா எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கத்திய நிலவரம் என்ன? இப்போ சென்னையில நான் குறிப்பா கிண்டி பணிமனை பேருந்து பணிமனை இந்த இடத்துல வந்து நான் இருக்கேன். இங்க வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடம் வந்து பரபரப்பாகவே தான் காணப்படுகிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் நன்றாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோ மற்றும் தனியார் நிறுவனங்களை சார்ந்த கார்கள் இது எல்லாமே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இதனுடைய விகிதங்கள் மட்டும்தான் குறைந்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. இங்க இருக்கக்கூடிய பயணிகள்கிட்ட பேச போதும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்ல பயணம் பண்றதுல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த டிப்போல இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட பேசும்போது அவங்க கூறுறது என்னன்னா, உணர்வு ரீதியா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரும் அவங்களுடைய வேலையை வந்து நிறுத்தி இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு புறமும் நிறைய ஆட்டோக்களும் ஷேர் ஆட்டோக்களும் இயங்கக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடியுது. மிருணாளினி, குறிப்பா கிண்டில பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? எத்தனை காவலர்கள் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சுமார் 1.5 லட்சம் போலீசார்கள் வந்து இன்னைக்கு இந்த முழு அடைப்புக்காக பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்தது. சென்னையில் மட்டும் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. சோ கிண்டியிலும் அதிக அளவிலான போலீஸ் வந்து குவித்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் வரக்கூடாது அப்படிங்கறத மையப்படுத்தி தான் இங்க இருக்கக்கூடிய போலீசார்களும் வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா எப்போதும் போலவே வழக்கம் போலவே இன்னைக்கு கிண்டி வந்து ரொம்பவே பரபரப்பா காணப்படுது. எல்லா பேருந்துகளும், வாகனங்களும், கார்களும், ஆட்டோக்களும், ஷேர் ஆட்டோக்களும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. விதவெளி மிருணாளினி, மக்கள் பாதிக்காத வகையில் அரசு சார்பில் போக்குவரத்துக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா இன்னைக்கு வந்து அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு வந்து அரசு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் கூட முக்கியமான இந்த அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து எந்தவித இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்காம இருக்கிறதால அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் நிச்சயமாக இன்னைக்கு பேருந்தை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே சமயம் தமிழகம் முழுவதும் 22,000 அரசு பேருந்துகள் மக்களுடைய தேவைக்காக நிச்சயமாக இயக்கப்படும். அதை தாண்டி இந்த பேருந்துகளை இயக்குவதற்காக எல்லா வசதிகளையும் அரசு செய்திருக்கிறதாகவும் தெரிவித்திருந்தாங்க. மிருணாளினி, இந்த முழு அடைப்பு போராட்டத்துல எந்தெந்த தொழிற்சங்கங்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க? இந்த முழு அடைப்பு போராட்டத்துல குறிப்பா 2 முக்கிய தொழிற்சங்கங்கள் தோமுசா மற்றும் அண்ணா தோமுசா வந்து இதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மற்ற இடதுசாரி கட்சிகளை சார்ந்த திமுக சார்ந்த எல்லா தொழிற்சங்கங்களும் இதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம CITU, AITUC இந்த மாதிரியான தொழிற்சங்கங்களும் இன்றைய இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அண்ணா தொழிற்சங்கம் மட்டும் இன்றைய முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய கள நிலவரமா இருக்கு. சோ இந்த மாதிரி பல தொழிற்சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு கள நிலவரத்தை பார்க்கும்போது சுமூகமாகவே வழக்கம் போலவே மக்கள் வந்து அவங்களுடைய பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. எல்லா வாகனங்களும் நம்ம வந்து போக்குவரத்து துறையை பார்க்கும்போது, குறிப்பாக பேருந்து போக்குவரத்தை பார்க்கும்போது வழக்கம் போலவே வந்து பேருந்து போக்குவரத்தும் இயங்கிக் கொண்டிருக்கதான் இருக்கிறது. வேதவழி, நிச்சயமாக சென்னையில் அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குகிறது என்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. தங்களின் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மிருணாளினி.